ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? தைரியமா இருக்கீங்களா? धैर्य के साथ हो, கலக்கத்தோடு இருக்கீங்களா? व्याकुल के साथ हो, வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. 1 சாமுவேல் पहला शमूएल 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 23 சொல்லப்பட்டிருக்குது. 23 में कहा गया है, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். मैं तो तुम्हें अच्छा और सीधा मार्ग दिखाता हूँ. என்ன வழியா? कौन सा मार्ग है? நன்மையும் செவ்வையுமான வழியை உனக்கு நான் போதிப்பேன். अच्छा और सीधा मार्ग मैं तुम्हें दर्शाऊंगा. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வழியை போதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें अच्छे मार्ग दर्शाने वाला है. மனுஷன் கோணலான வழிகளை, தவறான வழிகளை, தவறான காரியங்களை செய்கிறவனாய் இருப்பான். मनुष्य जो है टेढ़े मार्ग को, टेढ़े कार्य को करने वाला रहता है. தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். गलत हमें एडवाइस देने वाले रहते हैं. தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். गलत कार्य में सिखाने वाले रहते ஆனா हैं. ஆண்டவரோ पर परमेश्वर நன்மையும் செவ்வையுமான வழியை நான் போதிப்பென்று சொல்லுகிறார். वो अच्छे और सीधे मार्ग को तुम्हें मैं दर्शाऊंगा कहता है. அவன் நன்மை செய்கிறவர், वो भलाई करने वाला है, சரியாக போதிக்கிறவர். सही से उपदेश करता है. அப்படிப்பட்ட வழியை நான் உங்களை போதித்து उस तरह के मार्ग को मैं तुम्हें இந்த बताकर மாசங்களை நடத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். इस महीना भर में चलाऊंगा करके परमेश्वर कहता சில है. நேரங்களிலே कुछ समयों में நமக்கு எது நன்மையான வழி என்று தோன்றுகிறதோ हमें कुछ समय कुछ अच्छे मार्ग दिखाई அது देते हो, ஆண்டவருக்கு தீமையான வழிகள், वो परमेश्वर के लिए जो बुराई के அது मार्ग है, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், वो परमेश्वर के अप्रिय मार्ग ஆண்டவர் होंगे. வெறுக்கிறவான வழிகள். परमेश्वर से नफरत करने அதை वाले मार्ग விட்டு होंगे. திரும்புவோம், उसमें से फिरेंगे, அதை விட்டு நான் வெளியே வருவோம். उसमें से बाहर आएंगे. கர்த்தர் விரும்புகிறதான, परमेश्वर चाहने वाले, கர்த்தர் போதிக்கிறதான परमेश्वर में चलाने वाले நன்மையும் செவ்வையுமான வழியில உங்களை நடக்க ஒப்புக்கொடுங்கள். अच्छे और सीधे मार्ग में चलने के लिए अपने आप को ஒரு सौंपिए. புதிய வழியை, एक नए मार्ग ஒரு को, புதிய காரியத்தை एक नए कार्य இந்த को மாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். इस महीने में परमेश्वर आपके लिए அவர் करेंगे. நன்மையும் वो सीधा अच्छा செவ்வையுமான வழியை அவர் போதிக்கிறவர். सीधे मार्ग को तुम्हें दर्शाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते உம்முடைய हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना நீ करते हैं. நன்மையும் आप भलाई को, செவ்வையுமான வழியை போதிக்கிற தேவன். सीधे मार्ग दर्शाते हैं. இதிலே நடவுங்கள், इसी में चलिए, இதிலே போங்கள் என்று சொல்லி इसी में जाना है நீ करके சொல்லி இருக்கிறீரே. आपने कहा है. சரியான வழியில, सही मार्ग पर சரியான ஆண்டவரே நன்மையான காரியங்களை अच्छे कार्यों को இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். आपके बच्चों को कीजिए करके हम இந்த प्रार्थना வார்த்தை करते हैं. நிறைவேறட்டும். ये प्रतिज्ञा पूरा हो. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन.